எல்லாரும் மென்ஸ்ட்ருவேஷனுக்கு ஆல்டர்னேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. கிளாத் பேட்ஸ், மென்ஸ்ட்ருவல் கப்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஒர்க் ஷாப் இஸ் பார்ட்லி அபவுட் தட். பட் அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வை ஷுட் வி மேக் த சேஞ்ச், வை ஷுட் வி ஸ்விட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சானிட்ரி நாப்கின்ஸில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குங்க. அதில் வந்து யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் சிமிலர் டு தோஸ் தட் ஆர் யூஸ்ட் இன் மேனுஃபேக்சரிங் டயர்ஸ், those that are used in refining petroleum, and acetone kind of liquid that you find in nail polish removers. So menstruation timeல பார்த்தீங்கன்னா நிறைய பேட் ஆர்டர் ஃபீல் பண்ணுவாங்க. அது வந்து menstrual fluidனால மட்டும் கிடையாது, இந்த கெமிக்கல்ஸ்னாலையும். அப்புறம் நம்ம ஒரு ஃபவுண்டேஷன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், லோடிங் த லேண்ட்ஃபில். இப்போ கிச்சன் வேஸ்ட்டை கம்போஸ்ட் பண்ணிடலாம், ட்ரை வேஸ்ட் பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் ரீசைக்கிள் பண்ணிடலாம், வேஸ்ட்டை ரீசைக்கிள் பண்ணிடலாம். பட் இந்த டைப் ஆஃப் வேஸ்ட்டை வந்து நம்ம ரீசைக்கிளே பண்ண முடியாது, குப்பை கிடங்குக்கு தான் அனுப்பணும். இட் கேன் ஒன்லி பி சென்ட் டு த லேண்ட்ஃபில். அண்ட் கரெக்ட் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஈச் உமன் கான்ட்ரிபியூட்ஸ் 150 kgs டு த லேண்ட்ஃபில். அண்ட் அது வந்து நம்ம இந்தியாவில் 555 million விமன் வந்து மென்ஸ்ட்ரேட்டிங் ஏஜில் இருக்காங்க. அப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தா அது மொத்தம் 5000 கோடி டன், 500 crore tons of reject waste that is going to the landfill only because of sanitary napkins. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த சானிட்டரி ஒர்க்கர்ஸ் எல்லாம் கூட, கார்ப்பரேஷன் ஒர்க்கர்ஸ் எல்லாம் அதை ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும். அது கூட அவங்களுக்கு ரொம்ப அன்ஹெல்த்தியான விஷயம். ஸோ இதுக்கு வந்து தீர்வு என்ன, வாட் இஸ் த சொல்யூஷன் அப்படின்னா, நாங்கள் வந்து கிளாத் பேட்ஸ் அண்ட் மென்ஸ்ட்ருவல் கப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே ஹரிணி வந்து கிளாத் பேட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, செல் பண்ணுறாங்க. நான் வந்து மென்ஸ்ட்ருவல் கப்பு ஒரு பாஸ்ட் 6 years யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுதான் நாங்கள் வந்து சொல்யூஷனாக சொல்கிறோம். நீங்கள் கிளாத் நாப்கின்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் சானிட்டரி நாப்கின் தான். என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இதை யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட போகிறதில்ல. we are not going to dispose it, it will be washed like just how you wash your clothes. menstrual cup பார்த்தீங்கன்னா it is made out of medical grade silicone, same material as those used in babies feeding bottles. ஸோ இதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணுவோம் வெஜைனாக்குள்ளே. இன்சர்ட் பண்ணால் அது போய் இப்படி லாக் ஆகிக்கும். ஸோ இந்த மெட்டீரியல் சாஃப்டாக இருக்கிறதுனால உங்கள் பாடிக்குள்ளே இருக்கிற ஷேப்பை அது நேச்சுரலாக எடுத்து லாக் பண்ணி லீக்கேஜ் ஆகாமல் இருக்கும். இதில் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஒரு நாளைக்கு 2 தடவையோ 3 தடவையோ இதை வெளியே எடுத்து அந்த லிக்விடை டாய்லெட்டில் கொட்டிட்டு திருப்பி வாஷ் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் வந்து பாத்ரூம் யூஸ் பண்ணும்போதெல்லாம் இதை பற்றி ரிமூவ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இது இருக்கிறதே நீங்கள் மறந்துடலாம் யூஸ் பண்ணும்போது. ஸோ இட் இஸ் வெரி கன்வீனியன்ட் லைக் தட். ஸோ இது ரெண்டும் யூஸ் பண்ணோம்னா, கிளாத் பேட்ஸை நம்ம once in 2 years ரீப்ளேஸ் பண்ணால் போதும். you have to replace it only once in 2 years, and menstrual cups can be replaced once in 5 to 10 years. So imagine how much weight we will not be sending to the landfill. Now more specific details about cloth pad, Harini will talk. என்னோட பிராண்ட் பார்த்தீங்கன்னா ரிபூட்டியூ. ஸோ நாங்கள் வந்து இந்த நாப்கின்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய நாப்கின்ஸ் பற்றி நாங்கள் பார்த்தோம். ஸோ எதனால் இதை யூஸ் பண்ணக்கூடாது, அதாவது டிஸ்போசபிள் நாப்கின்ஸ் ஏன் வேண்டாம் அப்படின்னா, மேலே இருக்கிறதும் வந்து பிளாஸ்டிக் லேயர், கீழே இருக்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் லேயர். ப்ளஸ் இது மட்டும் இல்லாமல் நடுவில் இருக்கிறது எல்லாமே இத்தனை வருஷமாக நம்ம காட்டன் அப்படின்னு நினச்சி தான் யூஸ் பண்ணோம். பட் நடுவில் இருக்கிறது கம்ப்ளீட்டாக வந்து உட்டன் பல்ப்பு தான். ஸோ இந்த உட்டன் பல்ப் இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அதை ப்ளீச் பண்ணி தான் ஒயிட் கலருக்கு கொண்டு வர்றாங்க. ஸோ இதில் இருக்கிற ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ் இது எல்லாமே தான் நம்மளோட யூட்ரஸ்க்கு எல்லா கெமிக்கல்ஸையும் கொண்டு போய் சேர்க்குது. ஸோ இது மட்டும் கிடையாது, ஒரு நாப்கின் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம்னா அதோட சுவடு நம்ம யூட்ரஸை விட்டு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 years ஆகுது. இது மட்டும் இல்லாமல் இந்த நாப்கின்ஸை வந்து டிஸ்போஸ் பண்ணதுக்கப்புறம் இது டீகம்போஸ் ஆகிறதுக்கு மோர் தென் 800 to 1000 years ஆகுது. அது வரைக்கும் நம்மளோட ஜென்ரேஷன் இருக்குமான்னு தெரியாது, பட் இந்த நாப்கின்ஸ் இருக்கும். இதை டிஸ்போஸ் பண்ணதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் போடுறது வந்து போட்டுறோம், நம்மளோட கார்பேஜில் போட்டுறோம். பட் அது வந்து என்னன்னா, நாய் அப்புறம் வந்து மாடு ஆடு இது எல்லாமே வந்து கண்டிப்பாக குப்பையில் போய் நிற்காமல் இருக்காது. அப்போ வந்து அது தன்னோட ஃபுட்டுன்னு நினச்சிட்டு அது வாய் வச்சுச்சு அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து எவ்வளோ பெரிய இஷ்யூ அப்படின்றது அப்போ தான் நமக்கு புரியும். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு நாப்கினை வந்து நம்ம தூக்கி போடுறதுக்கு முன்னாடி எவ்வளோ குப்பை நம்மளால் குறைக்க முடியும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்த்தாகணும். பிகாஸ் வி ஆர் இன் கிரீன் சந்தை. காஸ்ட் வைஸ் ஆல்சோ திஸ் இஸ் வெரி பெனிஃபிட் ஃபார் எவ்ரிபடி. ஒரு நீங்கள் கிளாத் பேட்ஸ் வந்து ஒரு 1000 rupees ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அது போதும், உங்களுக்கு 2 to 3 வருஷத்துக்கு அது போதும். மென்ஸ்ட்ருவல் கப் பார்த்தீங்கன்னா 700 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய்க்குள்ள கப்ஸ் கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு 5 வருஷத்துலேருந்து
10 வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ காஸ்ட் வைஸும் உங்களுக்கு இது நிறைய பெனிஃபிட். ஸோ ஜஸ்ட் ஒரு ஷார்ட் சம்மரி மாதிரி சொன்னால் நம்மளோட உடம்புக்கு நல்லது, பிகாஸ் கெமிக்கல்ஸ் கிடையாது இதில். ரெண்டாவது நம்மளோட சுற்றுச்சூழல் என்வாயர்மெண்ட்டுக்கு நல்லது, ஹெல்த் ஒர்க்கர்ஸ் சானிட்டரி ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் அது வந்து எஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். மூணாவது நம்ம பாக்கெட்டுக்கும் ரொம்ப நல்லதுங்க. அதுக்கு தான் வந்து நாங்கள் ஆல்டர்னேட்டிவ்ஸ் யூஸ் பண்ண சொல்லியிருக்கோம். சானிட்டரி நாப்கின்ஸில் விட்டுட்டு கிளாத் பேட்ஸ் இல்லை மென்ஸ்ட்ருவல் கப்ஸ்க்கு மாறுங்கன்னு சொல்கிறோம். தேங்க்யூ. We expect you to change. Thank you. Okay. Hi, I'm Maria. Hi, I'm Mali. And We are going to explain to you how to make bioenzymes. yeah, And bioenzymes are household cleaning liquid. Anything that you would use instead of Harpic or Lysol, you could use this instead of that. and these are good alternatives for chemical agents. Yeah, it's a chemical-free alternative. So all you need for this is three ingredients, which is jaggery, citrus peel, peels, and water. water. Yeah, and if you want to speed it up, you need a little bit of yeast. The entire process takes about 6 to 8 weeks for your bioenzyme to get ready. So if you want to shorten that time to about 3 weeks, you use a pinch of yeast. But there's one thing that we need to add. So there is a specific proportion that we'll have to use. You know, to mix these things. 1 part of jaggery, 3 parts of citrus peels, and 10 parts of water. That's the composition. Yeah, and mix them together, add a pinch of yeast, and close the bottle, leave it undisturbed, and not undisturbed. Every day you have to open the bottle, stir it, and close it again. And it airtight. Yeah. If you've used yeast, at the end of 3 weeks, your citrus peel, your bioenzyme would be ready, and the peels will all settle down to the bottom like this, like you can see. And once it's clear, all you have to do is just decant, remove the clear part, filter it and keep it aside, and then start using it. That's it. Yep.